ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு புது உறவாக, உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய, உனக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். வரப்போகிறவங்க யாரு, அவங்க மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாயேன்னு செல்லமே. நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லியிருக்கேன், யாராவது எனக்கு பிடிச்சி போச்சு, யாரையாவது என் பிள்ளையா நான் ஏற்றுக்கிட்டேன்னா அவங்களுக்கு உதவி செய்யவும் வழிகாட்டவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன்னு. அப்படிதான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புது உறவாக நானே உன்னை தேடி ஒரு மனித ரூபத்தில் வரப்போகிறேன். நீ பேசின பல வார்த்தைகள் பல சமயங்களில் உன் வாழ்க்கையவே பாதிச்சிருக்கு. நீ செஞ்ச பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு எதிராக மாறி எதிரிகளை உருவாக்கி இருக்கு. இனிமேலாவது நீ செய்கிற செயல்களையும் சொல்லையும் கவனமாக யோசித்து செய்ய கற்றுக்கோ. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் யார் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு. 1000 கர்ம விதிகளும் வினை பயனும் கிரகங்களின் சூழ்ச்சியும் உன்னை தவறான வழிக்கு இழுத்தாலும் உன்னுடைய நேர்மையும் ஒழுக்கமும் ஒருபோதும் உன்னை தோற்கடிக்க விட்டுறாது என் செல்லமே. நீ நேர்மையா ஒழுக்கமா நல்ல குணத்தோட நல்ல சிந்தனைகளோட இருப்பதால் தான் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பதற்காக ஓடோடி வந்திருக்கேன். அடுத்தவங்க செய்கிற முயற்சியையும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதையும் பார்த்து நீ ஒருபோதும் பொறாமப்படாத, அவங்கள போட்டியாக நினைக்காத. யார் யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உறுதியாக முன்னேற்றம் வந்து சேர்ந்தே தீரும். உன்னை எங்கே எப்படி வாழ வைக்கணும், உனக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன்னை வாழ்க்கையில் வெற்றியின் உயரத்துக்கு நான் கொண்டுட்டு போவேன். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. இந்த பிறவிக்கு முன்பாக நீ செய்த கர்மங்கள் எல்லாம் இந்த பிறவியில் வந்து உன்னை பாடாப்படுத்தியதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் இருந்த வாழ்க்கையை சரி செஞ்சு இனி எப்போதும் இன்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை நோக்கி ஒரு புது மனித ரூபத்தில் வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உன்னை சிரிக்க வைக்கும், பல விஷயங்கள் உன்னை சிந்திக்க வைக்கும். எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசித்து சிந்தித்து செயல்படுத்த கற்றுக்கோ. எந்த விஷயமும் உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை பக்குவப்படுத்தி உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை மட்டுமே நான் செஞ்சு கொடுப்பேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய்யும் போது உன் கர்மத்தின் பாரம் கருணையாய் மாறிவிடும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் பக்கத்திலேயே இருந்து உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் அருளாக மாற்றி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனம் முடிஞ்சு போகும்படி நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். உன்னை ஒளிரச் செய்யவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் நீ குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக வாழதான் போகிற. நீ செய்கிற எல்லா முயற்சியும் நிச்சயம் அதற்கான பலனை கொடுக்கும். உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நீ அடுத்தடுத்து வெற்றியை பார்க்க போகிற. முதல் அடியை நம்பிக்கையோடு நீ எடுத்து வச்சினா நானே உன்னை உற்சாகப்படுத்தி உனக்கு உத்வேகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி செய்வேன். நீ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக உற்சாகமாக வேலை செய்வது தான் உன் வளர்ச்சியின் உண்மையான ஆரம்பம். உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைகளையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வரப்போகிறேன். நீ எப்போதும் வெற்றியை பெறுவதற்கு தயாராக இரு. உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் தானாகவே உன்னை தேடி வரப்போகுது. அது வரைக்கும் நீ முயற்சியை கைவிட வேணாம். முயற்சி இல்லாட்டி இங்கே எதுவுமே நடக்காதுன்ற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் அதற்கான முயற்சிகளை நீ செய்வதற்கும் தயாராக இருக்கும்போது எப்படி நீ நினைச்சது நடக்காமல் போகும்? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் நீ தனியாகவே போராடி சமாளித்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. இந்த முறை நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் போராட்ட குணமும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீ ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது கிடையாது. அதனால தான் முன்னேறணுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்காகவே நீ எடுத்த முடிவுகளிலெல்லாம் வெற்றியை தரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். எத்தனையோ முறை நீ வாழ்க்கையில் சரிவையும் சர்க்கல்களையும் சந்தித்திருந்தாலும் கூட
இந்த முறை இந்த வராகியம்மா நான் உன்னை காப்பாற்றி தூக்கி நிறுத்துவேன். இது வரைக்கும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த முறையும் கண்டிப்பாக கை கொடுத்து தூக்கி விடுவேன் என் செல்லமே. உனக்குள்ள நிறைய அறிவு திறனையும் விவேகத்தையும் நான் கொடுத்துருக்கேன். உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான இலக்கை நோக்கி தயங்காமல் ஓடு. நீ எதிர்பார்க்கும் சமயங்களில் எல்லாம் உனக்கு நீ நினச்சது நடக்கலன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கான நல்லதை உனக்குள்ளேயே இருந்து உருவாக்கி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீயே ஏற்கனவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு புரியுது. என்னதான் நீ உன் கர்ம வினைகளோடு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். இத்தனை காலமாக துன்பத்தை அனுபவித்த உனக்கு துன்பத்தை தட்டி விட்டு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உன் கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து இன்பமான வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வெற்றிகரமாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை பார்த்து யார் நீ கெட்டு போயிடுவ, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நடுத்தெருவில் நிற்பன்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீ நல்லபடியாக பேரும் புகழோடும் நிமிர்ந்து வாழும்படியும் வெற்றியோடு ஆனந்த கூத்தாடும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுவேன். நீ அழிஞ்சு போகணும், வீழ்ந்து போகணும்னு காத்திருப்பவர்கள் முன்பாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னை மதிக்காம உனக்கு மரியாதை கொடுக்காம நீலாம் ஒரு ஆளா, நான் உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மனிதர்கள் முன்பாக அவர்களை விட இன்னும் இன்னும் சிறப்பாக நீ வாழ்ந்து காட்டுவாய். உன் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உயர்வடையும். என் துணை உனக்கு இருக்கும்போது இனி யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ மென்மேலும் முன்னேறி வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு இரு. எதுக்காகவும் பயப்படவோ தளரவோ வேண்டாம். என் அருளால் கூடிய சீக்கிரம் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போகும். நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இதுவரை உன்னை அழுத்திய பாரங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகி போகும் என் செல்லமே. இந்த மங்களகரமான நல்ல நாளிலேயே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் சுமைகளையும் பாரத்தையும் போக்கி உன்னை காப்பாற்ற போகிறேன். நேரமும் காலமும் இனி உனக்கு சாதகமாக மாறும்படியும் உன் கடன் சுமையும் கஷ்டமும் தீரும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துடுச்சு இல்லையா? இனி எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் நீ வெற்றி பெற போகிற. உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகளை அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் ஆலயத்துக்கு வந்துட்டு போனீனா அதன் மூலமாக உன் மனசுக்கு அமைதி உண்டாகும். நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நான் நிச்சயம் அதற்குரிய பலனை உன் கைகளை ஒப்படைப்பேன். உன் நல்ல மனசினாலேயே நீ எல்லாத்தையும் இத்தனை நாளாக பொறுத்துக்கிட்டு இருந்த. ஆனால் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காத மனிதர்கள் மறுபடியும் மறுபடியும் உன்னை கவலைப்படுத்துகிறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டப்பட வேணாம். எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுட்டு மனசில் என்ன நினச்சிட்டு செய்ய தொடங்கினா உன் வாழ்வில் சுபமான செய்திகளும் நல்ல நன்மைகளும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி எப்படி ஒரு செடி மண்ணை தள்ளிக்கிட்டு தடைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு மேலே செடியாக மரமாக மாறி கனியாக காய்ச்சி தொங்குதோ அதே போல் உனக்கு இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ நிச்சயமாக எல்லாருக்கும் அடைக்கலம் தரக்கூடிய ஆதரவு தரக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை செழிப்போட சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். என் பிள்ளையான உனக்கு மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன் முக்கியமான வேண்டுதல் நிறைவேறதுக்கான காலம் வந்துருச்சு. அந்த வேண்டுதலையும் உன் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான்
இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது உறவாக நானே வரப்போகிறேன் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் மனசில் பதட்டத்தோடையே இருக்காத. நான் கேட்டது இன்னும் நடக்கலையே நீ புலம்பிக்கிட்டே இருக்காம, நான் கொடுப்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. உனக்கு எது தரணும் எப்போ தரணுமே எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ, எதை ஆசைப்பட்டு என்னிடம் விரும்பி கேட்டாயோ, அது அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தினாலே உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசு கலங்கும்படியோ வருத்தப்படும்படியோ மனக்கலக்கத்தோடு இருக்கும்படியோ இந்த வராகியமா விற்ற மாட்டேன். உன் மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி மாயைகளை எல்லாம் விலக்கி விரட்டி அடித்து உனக்கு துணையாக நானே இருப்ப போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியமா உன்னை கைவிட்ட மாட்டேன். நீ கேட்ட பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். கண்டிப்பாக உன்னை கரை சேர்த்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் கண்ணீரை புன்னகையாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் அருள் செய்ய போகிறேன்.